நாம் அறிந்திருக்கிறோம். மஸ்ஜிதே குபா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனா போகிற வழியில் பெருமானார் கட்டிய பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் குபா. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குபா வாசிகளை புகழ்ந்து ஒரு வசனத்திலே பேசுவான். அல்லாஹ் எந்த அம்சத்தை புகழ்கிறான் தெரியுமா? அவர்களின் சுத்தத்தை அல்லாஹ் புகழ்கிறான். குர்ஆனில் கியாமத் வரை ஓதப்படுகிற வசனமாக அவர்களின் பாராட்டு வார்த்தைகள், அவர்களின் சுத்தத்தை அல்லாஹ் பாராட்டுகிறாங்க. கண்ணியமிக்கவர்களே, ஃபீஹி ரிஜாலுன் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அங்கே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், யுஹிப்பூன அன் யதஸக்கரு அவர்கள் சுத்தத்தை விரும்புகிறார்கள். இப்ப சுத்தத்தை நாம் விரும்புகிற போது அல்லாஹ் நம்மை விரும்புகிறான். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் இறங்கின உடனே ஒரு சஹாபி அனுப்பிச்சு வைப்பாங்க. உவைம் இப்னு சாயிதா அப்படிங்கிறவர் அனுப்பிச்சு வச்சு அவர்கிட்ட அனுப்புவாங்க. அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க. அல்லாஹ் புகழ்கிறான் குபாவாசிகளை, சுத்தமானவர்கள் என்று பாராட்டுகிறான். அவர்களின் சுத்தம் என்ன என்று கேட்டு வர சொல்லுவான். நேரம் அவர் வருவார். பெருமானார் கேட்பாங்க, நீங்கள் சுத்தத்திற்கு என்ன செய்கிறீர்கள்? அல்லாமே உங்களை பாராட்டுறானே. பொதுவாக ஆரம்ப காலத்துல சிறுநீர் மலம் கழித்தால் அப்படியே வந்து விடுகிற வளமும் இருந்துச்சு. பெரும்பாலும் அரபுகள்கிட்ட சுத்தப்படுத்துகிற பழக்கம்லாம் இருக்காது, அதை தூய்மை செய்கிற பழக்கம் இருக்காது. பெருமானார் கேட்கிற போது அந்த ஓய்மை சாயிதா அவங்க சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் மா ஹரஜ மின்னா ரஜுலுன் வலா இம்ராஅத்து, எங்களில் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, மினல் காயித்தி அந்த சுய தேவையை முடித்துவிட்டு வெளியே வந்தால், இல்ல கசல பரிஜ அவ் மகரத முன்பின் துவாரங்களை நாங்கள் சுத்தம் செய்து கொள்வோம். வெறுமனை கற்களை கொண்டு மட்டுமல்ல, தண்ணீராலும் சுத்தம் செய்வோம். ஆரம்ப காலத்துல பழக்கம் அப்படிதான். இந்த டேலா கட்டின்னு சொல்லி கல்லை வைத்து சுத்தம் செய்து இன்னமும் தூய்மை பெறுவதற்காக தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்வார்கள். பெருமானார் இந்த அம்சத்தை பாராட்டி சொல்லுவாங்களா? அல்லாஹ் பாராட்டியதற்கு காரணம் இந்த பரிசுத்தம் என்பார்கள். கண்டிப்பாக யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்திலேயே இளைஞர்கள் ஆகட்டும், பெரியவர்கள் ஆகட்டும், அங்காங்க அப்படியே விட்டுக்கிட்டே யூரிக்கு போறது, சுத்தம் செய்யறது இல்லை. இது எத்தனை பெரும்பாவம் ஹதீஸ்களிலே வருகிறது. மண்ணறையின் மிக மோசமான தண்டனைகளில் ஒன்று, மிக பெரும் பாவம் ஹதீஸ்களிலே வருகிறது, சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாமல் இருப்பது. அல்லாஹ் இங்கே சுத்தமானவர்களை பாராட்டுகிறார். இதை சுத்தம் இல்லாத போது கடும் தண்டனை கபரிலே உண்டு. கண்ணியமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். எந்த நிலையிலும் சுத்தம் செய்யாமல் இருப்பதற்கு அனுமதி இல்லை. தண்ணீர் இல்லாத பாலைவன பகுதிக்கு போனாலும் கூட சில கற்களை எடுத்தாவது அந்த சிறுநீர் துளிகள் ஒன்று கூட இல்லாத அளவுக்கு உறிஞ்சி எடுத்து அதை தூக்கி எறிய வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். அல்லாஹ் பாராட்டுகிறான் சுத்தமானவர்களை. வீடுகளில் நிம்மதி வேண்டுமானால் முதல் அம்சம் வீடுகளில் சுத்தம் பேணப்பட வேண்டும். இதுக்கு சுகாதார ஆய்வாளர்கள் சொல்றாங்க, ஒரு வீட்டில் சுகாதாரத்தை அளவிட வேண்டுமானால் 2 அம்சங்களை வைத்து அளவிட்டுக் கொள்ளலாம். அந்த வீட்டில் எவ்வளவு சுகாதாரமா இருக்கிறாங்க, எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். முதலாவதாக சொல்லுகிறார்கள், அந்த வீட்டின் கழிவறையை வைத்து மதிப்பிடலாம். கழிவறை எவ்வளவு சுத்தமா இருக்குது, அதை வைத்து அந்த வீட்டில் சுகாதாரம். 2வது அவர்கள் படுக்கிற தலையணை சுத்தம். இந்த இரண்டின்